எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நுண்துளை ஹெர்னியா அறுவை சிகிச்சையின் பின்ன நம்ம என்ன மாரி டயட்டை ஃபாலோ பண்ணணும்? என்ன மாரி ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும்? இது பல பேஷண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரு பதிவான ஒரு கேள்வி. ஸோ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, இந்த லேப்ரோஸ்கோபிக் ஹெர்னியா ரிப்பேர் அதில ரெக்கவரி ரொம்ப வெரி ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ நீங்க மிக விரைவா வீட்டுக்கு போயிரலாம். குயிக்கா நீங்க எழும்பி நடக்கலாம், எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கலாம். டயட் ஒரு 6 ஹவர்ஸ்லேயே நீங்க டயட் இல்ல நார்மல் டயட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது போன்ற பல அட்வான்டேஜஸ் இந்த ஹெர்னியா ரிப்பேருக்கு இருக்கு. ஸோ நீங்க போஸ்ட் ஆப்பரேட்டிவ்லி வீட்டுக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது, ஜென்ரலா நாங்க குடுக்குற அட்வைஸ் நார்மல் டயட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் அந்த இனிஷியல் பீரியட்ல உங்க ஸ்டமக்க அப்செட் பண்ற மாரி உள்ள டயட்ட பெட்டர் டூ அவாய்ட். ஸோ இதெல்லாம் நட்ஸ் வெரைட்டீஸ், அப்புறம் டியூபர்ஸ் கிழங்கு வகைகள், இதெல்லாம் கேஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ளோட்டிங் மாரி ஃபார்ம் பண்ணலாம். சில டிஸ்கம்ஃபர்ட் கிரியேட் பண்ணலாம். அது மாதிரி எனி டயட் தட் இஸ் ரிச் இன் ஹை ஃபைபர் தட் கேன் ப்ரொடியூஸ் ப்ளோட்டிங். ஸோ அது கூட அந்த இனிஷியல் போஸ்ட் ஆப் பீரியடில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றும் நல்ல வெரி ஹை ஸ்பைசி டயட், ஆயிலி ஃப்ரைட் ஃபுட்டு, ஃப்ரைட் மீட், இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் இனிஷியல் மைதா ஐட்டம்ஸ், இதெல்லாம் இனிஷியல் அந்த ஆரம்ப ஒரு 1 வீக் நீங்கள் பெட்டர் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நல்லது. சரி, ஹெர்னியா சர்ஜரி நுண்துளையில் பண்ணியிருக்கோம் டாக்டர், நாங்கள் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம்? நான் நடக்கலாமா, ஸ்டேர்ஸ் படிக்கட்டு ஏறலாமா, ஓடலாமா, இல்லை கார் ஓட்டலாமா, பைக் ஓட்டலாமா? ஸோ இப்படி பல சந்தேகங்கள் பேஷண்ட்ஸ் கேட்குறது உண்டு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இந்த இங்குவைனல் ஹெர்னியா ஒரு வீக்னஸ் க்ரியேட் ஆகி அது வழியாக அந்த குடல் வெளியே சாடுறது. ஹெர்னியா ரிப்பேரின் போது ஒரு நுண்துளை வழியாக அந்த நுண் இழை என்று சொல்லுவோம், மெஷ் வச்சு அந்த டிஃபெக்டை சீல் பண்ணிடும். ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் அந்த மெஷ் நம்ம உடம்போடு ஒட்டி அமைகிறது வரைக்கும் கொஞ்சம் ஒரு காஷியஸாக இருக்கிறது நல்லது. ஸோ அதுக்காக நீங்கள் டெய்லி ரொட்டீனெல்லாம் இது பண்ணிவிட்டு பெட்டில் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஹெவி வெயிட் லிஃப்டிங், அப்புறம் ஜம்பிங், ரன்னிங், இந்த மாதிரிப்பட்ட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் த ஃபஸ்ட்டு 1.5 months. ஸோ நார்மல் நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் செய்துக்கலாம். ஸோ நடக்கிறது, ஸோ கிளைம்பிங் ஸ்டேர்ஸ், ஃபியூ ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் ஓகே. பட் நீங்கள் 2 மாடி ஏறணும், 3 மாடி ஏறணும், அது இந்த இனிஷியல் பீரியடில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி கார் டிரைவிங், பைக் டிரைவிங், அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் தேர் வில் பி எனி problem. You can do all the procedures, all the routine activities without any restriction. ஸோ நீங்கள் உட்காரலாம், தரையில் உட்காரலாம், குனிஞ்சு எடுக்கலாம், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். இன்னும் பல பேஷண்ட்ஸ் கேட்குறது, டாக்டர் நான் குளிக்கலாமா? ஆமாம், ஹெர்னியா அறுவை சிகிச்சைக்கு பிறகு யூஸ்வலி டே 2லேருந்தே நாங்கள் we encourage bathing. பட் டோன்ட் பேத் இன் அ ஸ்விம்மிங் பூல். ஸோ காமன் பூல்லையோ இல்லை காமன் பிளேசஸ், ஓப்பன் பிளேசஸில் பல நபர்கள் யூஸ் பண்ணுற வாட்டர், அந்த மாதிரி ஏற்பட்ட இடங்கள், இல்லை ஸ்ட்ரீம்ஸ் வெளியே இருக்கிறோம். ஏன்னா அங்கெல்லாம் ஒரு சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன்ஃபெக்ஷன் லிட்டில் ஹை. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் குளிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வூண்ட் கேர் எப்படி பண்ணிக்கணும்? ஸோ ஜென்ரலாக யூஸ்வலி பார்த்திங்கன்னா, அந்த wound will take time to heal. ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சூச்சர் மெட்டீரியல்ஸ். ஸோ யூஸ்வலி வி யூஸ் அந்த தானாக அது உறிஞ்சி போகிற மாதிரி செல்ஃப் அப்சார்பிள் மெட்டீரியல்ஸ். இப்போ அந்த ஸ்கின்னை பேஸ்ட் பண்ணுற மாதிரி கம் க்ளூ கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட டெக்னிக்ஸ் பண்ணோன்னா இந்த தையல் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த புண்ணை நம்ம க்ளீன் பண்ணி கொஞ்சம் அதை ட்ரையாக நீட்டாக வச்சுக்கிடணும். ஸோ அதுக்கான ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் வூண்ட் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வாங்கிட்டு ஆஃப்டர் யூ கேன் ஹேவ் நார்மல் பாத். அண்ட் அதுக்கு பிறகு அந்த மெட்டீரியல்ஸ் ஆர் லோக்கல் ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்ஸ் நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். சரி டாக்டர், ஹெர்னியா சர்ஜரி பண்ணியாச்சு, இப்போ ஃபுட்டை பற்றி சொன்னீங்க, ஆக்டிவிட்டீஸ் பற்றி சொன்னீங்க,
குளிக்கிறத பற்றி சொன்னீங்க. இது தவிர வந்து வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேர் நாங்கள் எடுக்கணுமா? ஸோ ஜென்ரலாக வந்து ஹெர்னியா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாடி வந்து ஒரு டிஃபெக்ட் ஏற்பட்டு அது வழியா வருது. அது எதனால வருது? மேபி அந்த உள்ள வயிற்றின் உள்ளே அந்த அழுத்தம், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறனால வருது. ஸோ என்ன மாரி ஆக்டிவிட்டீஸ் இந்த ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமோ, அந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் அதை குறைத்து கொள்ள வேண்டும். ஸோ இது சிலருக்கு மலச்சிக்கலாக இருக்கும். அப்போ மலச்சிக்கல்ல பாத்ரூமில் போய் உட்காந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து முக்கி போகிறவங்களா இருக்கலாம். இல்லை சிலர் பை ப்ரொஃபஷன் வெயிட் லிஃப்டர் இல்லை ஜிம் போய் அவங்க அந்த எக்ஸசைஸ் இல்லை ஹெவி வெயிட் லிஃப்டிங் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு இழுப்பு போன்ற நோய்கள் ஏற்பட்டு இருமல் அடிக்கடி வந்து அதனால வந்து வயிறு ஒரு ப்ரெஷர் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் அட்லீஸ்ட் ஃபார் த இனிஷியல். ஸோ நுண்தலை வழியாக ஹெர்னியா அறுவை சிகிச்சை என்பது மிக எளிதான சிகிச்சை. அதுக்கு பிறகு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. நீங்கள் குயிக்காகவே வந்து நார்மல் ஆக்டிவிட்டி உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து திரும்பிடலாம். எனவே பொதுமக்கள் எல்லாருமே வந்து இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. தகுந்த சென்டர்ஸில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.